வெல்கம் டு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி. என்னுடைய ஆறுதல் நான் ஸ்மோக்கிங் நினைக்கிறேன். ஏதோ ஹைப்பர் டென்ஷனில் உச்சத்தில் ஒரு கோவம் வருது, டக்குன்னு போய் ஒரு தம்மை போட்டால் அப்படியே சாந்தமாயிரும்னு நான் நம்பிக்கிறேன். இப்போ அந்த பொருளை யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இந்த கை காலெலாம் உதறல் எடுக்கும், வேர்க்கும், சில நேரத்தில் யாரோ பேசுகிற மாதிரி கூட கேட்கும், ஃபிட்ஸ் எல்லாம் கூட வரலாம். நிறைய பேர் எனக்கு ஃபோனை கொடுக்கல, நான் அந்த கேமை விளையாடலைன்னா அப்பா அம்மாவே திட்டுறது, சாப்பாடு விட்டு எரியிறது, அதை பார்த்து தான் ஆவேன்னு சொல்கிறது, இப்படி அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ எனக்கு இதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு யங் பேரண்ட்ஸாக இருக்கும். நாம் எந்நேரம் கையில் ஃபோன் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறத குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் நார்மல்னு படும். அப்புறம் நாளைக்கு திருப்பி கேட்பாங்க, நீ மட்டும் ஃபோன் வச்சுட்ருக்கேன், நான் மட்டும் ஏன் வச்சுக்கூடாது, கேள்வி வேறு வரும். இப்போ நம்ம அப்படியே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், ஃபோன்லேயே பான் அடிக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க? எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொடுத்துட்ருக்கீங்க? கம்பெனிஸ் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க நம்மளை அடிக்ட் ஆக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் போனீங்கனாலே அதில் நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லி இது வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2, அந்த நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணுங்கிறது கலரில் வரும், அலோவ் பண்ணாதேங்கிறது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ யாராலையும் அதை அக்காமடேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியல அப்படின்னா எனக்கு 3 விஷயம், ஒன்று ஆல்கஹாலு, ஒன்று ஃபோனு, ஒன்று ஸ்மோக்கிங்னு எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரக்ஸ், அந்த மாதிரி. இந்த 3 விஷயத்துக்கும் நீங்கள் இதை செய்யுங்க, நான் இதை தான் இங்கே செய்கிறேன், நீங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஒரு நச்சுன்னு சொன்னீங்கன்னா அது இவ்வளோ நேரம் இன்டர்வியூவோ ஒரு சம் பண்ண மாதிரி இருக்கும் மக்களுக்கு. ஆனால் லைட்டர் நோட்டு இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு சில பேர் இருக்கோம், நாங்கள்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு அடிக்ட். அதை பற்றி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த நானும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேச போகிறாங்க. எல்லா குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்கும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும், குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கும், அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி நண்பர்கள், இப்படி எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள், அது குடும்ப உறுப்பினராகவும் இருக்கலாம், இல்லை நண்பராகவும் இருக்கலாம், தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம். இவங்கெல்லாம் இப்போ குடி போதைக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, இல்லை குழந்தைகளாக இருந்தால் மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க, இல்லை ஸ்மோக்கிங்க்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் நமக்கு தெரியுங்க, குடித்தா லிவர் போயிடும், ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் போயிடும், மொபைல் பார்த்துட்டே இருக்கான் என் பையன் அப்படின்னா மூளை பாதிப்பு ஏற்பட்டு மனப்பிறழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் என்னங்க செய்யலாம்? நம்ம எங்கேயாவது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க, டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. ஒரு சில திரைப்படங்களில் அது எப்படி அங்கே நம்ம மக்கள் நடத்தப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன செஞ்சால் இதிலிருந்து வெளியே வரலாம்? இந்த டி அடிக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன? அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வர்றது தான் டி அடிக்ஷன். அதுக்கு நம்மளே எப்படி பண்ணிக்கிறது, மருத்துவம் மூலமாக எப்படி பண்ணிக்கிறது, நம்ம உடம்பை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, மனசை எப்படி பாதுகாத்துக்கிறது, அதன் மூலமாக ஒரு உயிரை எப்படி நம்ம நீட்டிக்க செய்கிறது, நம்மளுடைய சொந்தங்களை நம்ம எப்படி காக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பேச போகிறாங்க. 25 வருஷத்துக்கு மேலே இந்த மென்டல் ஹெல்த்தில் அனுபவம் ஊறிய ஒரு மருத்துவர் நம்ம கூட இருக்காங்க. மியாட் மருத்துவமனை சென்னையில் நம்ம இருக்கோம். மருத்துவர் குறிஞ்சிநாதன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மென்டல் வெல்பீயிங், மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஏற்கனவே இந்த குழந்தைகளினுடைய மனநலம், மென்டல் ஹெல்த் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி அடல்ட்ஸினுடைய, குழந்தைகளுக்கும் நம்ம பேசுவோம், பட் அடல்ட்ஸினுடைய மெயினாக இந்த குடிப்பழக்கமாக இருக்கட்டும், சப்ஸ்டன்சஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், ஸ்மோக்கிங், இதில் இருந்தெல்லாம் எப்படிங்க விடுபடுறது நாங்கள் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு மிக உறுதியாக நம்புகிறேன். சார், நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரகதீஷ். வணக்கம் சார். சார், உங்கள் கூட பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். சார், முதல்ல நான் இப்படி கேட்குறேன் சார், குடிக்கிறவங்களே நிறைய வகை இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் எப்போவுமே போதையிலே இருப்பார் சார், ஆட மாட்டார், அசைய மாட்டார் சார், அழகாக நடப்பார், எல்லார்ட்டையும் தெளிவாகவே பேசுவார், கண்ணு மட்டும் அப்படி செவப்பாகவே இருக்கும், முகம் தள்ளன்னு இருக்கும். அவர் தெரியும், ஏன்னா பக்கத்தில் வந்தால் வாடை அடிக்கும், ஆனால் தெளிவாக பேசுவார், எல்லாமே செய்வார் சார். இன்னொருத்தவர் நைட் ஆனால் குடிச்சிடுவார், கம்பல்சரி குடிப்பார், குடிச்சிட்டு தான் படுப்பார் சார். ஒரு சில பேருக்கு குடிக்காமல் இருக்கவே முடியாது, 24 hours குடிச்சிட்டு இருக்கணும். இப்போ இவங்களில் யார் அடிக்ஷனில் இருக்காங்க, யாருக்கு நம்ம இவங்களை டி அடிக்ட் பண்ணணுன்றது நமக்கு முதல் தெரியணும். அருமையான கேள்விங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவர் வீக்கெண்டு மட்டும் பார்ட்டி, அது குடிக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஆல்கஹால்னு மட்டும் இல்லை, ஆல்கஹால் ஆகட்டும், சிகரெட் ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், எந்த ஒரு இதுவுமே பழக்கங்கிறது இயற்கை. ஏன்னா இன்றைக்கி ஃபோன் தொடாமல் இருக்க முடியாது. இன்றைக்கி ஆல்கஹால் எப்போவாவது யாரோ ஒருத்தர் இதுங்கிறது நம்ம இன்றைக்கி தவிர்க்க முடியாத சில வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பழகிறோம். ஸோ அது நம்ம யூஸ்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் யூஸ்
ஃபோன் யூஸ் அப்படி சொல்கிறோம். இதுக்கு அடுத்த கட்டம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது வந்து ஒன்றா தங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பாதிக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு பண்ணலாம், அல்லது ப்ரொஃபஷனல் வாழ்க்கை போய் வேலையை சரியாக செய்ய முடியாமல் போகலாம், அல்லது உடம்பை பாதிக்கும். இப்போ ஆல்கஹால்னா லிவர், நீங்கள் சொன்ன மாதிரி சிகரெட்னா லங்ஸ், இந்த மாதிரி உடம்பை பாதிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது அது வந்து ஆல்கஹால் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போவே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சண்டை வர ஆரம்பிக்கும் குடிக்கிறதுனால. அப்போதைக்கு உடம்பு கெடுதல் ஆகாமல் ஆரம்பிக்கலான்னு கூட குடும்பத்தில் சண்டை வந்தாலும் அதை நம்ம இன்டர்வீன் பண்ணணும். அல்லது சிலர் வந்து வேலையில் நல்ல வேலை செய்கிற திறமையுள்ள ஆளுகளாக இருப்பாங்க, ஆனால் வந்து வேலை சரியான டைமுக்கு போக முடியாது, அல்லது வேலையில் குடிக்கிறதுனால சில மிஸ்டேக்ஸ், அதனால் வேலையிலிருந்து நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாமல் குடும்பம். ஸோ இந்த மாதிரி பர்சனல், ப்ரொஃபஷனல், ஹெல்த் 3 பாதிக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம உதவி நாடி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். இது அடிக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்துங்க போதை பழக்கம் அடிமையாகிடுறது. அவங்க நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது. அவங்களுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் இது இருக்குது. என்னென்னா வித்ட்ரால் சைன்ஸ், சிம்டம்ஸ். இப்போ அந்த பொருளை யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு இந்த கை காலெலாம் உதறல் எடுக்கும், வேர்க்கும், சில நேரத்தில் யாரோ பேசுகிற மாதிரி கூட கேட்கும், ஃபிட்ஸ் எல்லாம் கூட வரலாம். அந்த ஆல்கஹாலிக் ஸ்பெசிஃபிக்காக டெலிரியம் ட்ரெமன்ஸ்னு அது உயிர் போகிற அளவுக்கு கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி வித்ட்ரால் சைன்ஸ் வரும் பொழுது அது வந்து அடிக்ஷனுடைய அறிகுறி. அப்புறம் இன்னொன்று வந்து டாலரன்ஸ்னு சொல்கிறதுங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இவ்வளோண்டு குடிப்பழக்கம் இருக்கும் பொழுதே ஒரு எஃபெக்ட் இருக்கும். டெய்லி இவ்வளோ குடிக்கும்போது அது பழகிடும். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, ஒருத்தர் ஃபுல்லாக போதையில் இருப்பார், ஆனால் வந்து போதை கடிமை, அவங்களுக்கெல்லாம் அந்த டாலரன்ஸ் டெவலப் ஆகிரும். ஸோ அப்புறம் என்னாகும், ஒரு சின்னதுலேருந்து ஒரு பாட்டில் அளவுக்கு தேவைப்படும், அதுவும் கொஞ்ச நாளில் பழகிடும். ஸோ நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம் அதிகமாக எடுத்தால் தான் அந்த எஃபெக்டே தெரிகிற மாதிரி வரும். அதுவும் அடிக்ஷனுடைய சைன். ஸோ வித்ட்ரால் சிம்டம்ஸ், டாலரன்ஸ், முக்கியமான 3வது கிரேவிங்னு சொல்கிறது. 24 மணி நேரம் அதை பற்றி தான் மண்டையில் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதை பற்றியே பண்ணணும். குடினா குடிப்பழக்கம், ஃபோன்னா ஃபோன் என்ன பண்ணுறது, காலையில் எந்திரிக்கிறது, தூங்கும் பொழுது இந்த மாதிரி வரும். ஸோ அந்த கிரேவிங், இந்த 3 இருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ராப்பர் அடிக்ட், அந்த இதுக்கு அடிமையாயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அடிக்டாக இருக்கிறவங்களுக்கும் அடிக்டாக இல்லாமலே இருக்கிறவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம், இந்த 3. சரிங்க சார். இப்போ அடிக்டாக இருக்காங்கன்னு எனக்கு தோணிருச்சு. நான் வந்து உங்களை ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பீயிங் அ ஃபேமிலி மெம்பர் ஆர் அ ஃப்ரெண்ட் ஆர் அ வெல்விஷர், நான் என்ன சார் செய்யணும்? எப்படின்னாங்க, நீங்கள் என்ன செய்யணுங்கிறத விட அவங்களும் அதில் இருக்கணும். ஆனால் நம்மளால் முடிஞ்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை பற்றி பேசணும் ஃபஸ்ட்டு. எப்போ அந்த மாதிரி கவனிக்கிறேன் நான், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் மீறுது, அதை பற்றி எதாவது யோசிச்சுருக்கீங்களா, வீட்டில் எப்படி இதை இது பண்ணுறாங்களா, ஒர்க்கு சரியாக பண்ண முடியுதா, ஹெல்த் ஏதாவது செக் பண்ணிங்களா, அந்த மாதிரி ஒரு பொதுவான கேள்வியோடு அப்ரோச் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ என்னென்னா, இப்போ வந்து உங்களுக்கு பொதுவாக ஒரு ஸ்டிக்மா இருக்குது. அதை வந்து ஒரு ஒழுக்கக்கேடாக நம்ம எடுத்தோடனே திட்டுறது, அந்த மாதிரி போய் அறிவுரை சொல்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் அவங்க நம்மளை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் கேட்க வரேன். ஏன்னா எடுத்தோன்னே நம்ம வந்து ஒரு அட்வைஸ் தானே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். குடிப்பழக்கத்தினுடைய கெடுதிகள் என்னென்னு தெரியுமா அப்படின்னு. நம்மளோட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அதாங்க இல்லைங்க. இப்போ அட்வைஸ் பண்ணி திருந்துறதா இருந்தால் நம்ம எல்லாருமே இப்போ தெரிஞ்சிருப்போம். ஆமாம். என்ன, அதனால் வந்து அது ஒரு கட்டத்தில் அது தேவைப்படும். ஆனால் ஆரம்பத்தில் அது முதல் கட்டமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும். ஏன் இந்த பழக்கத்துக்கு நீ போகிற, என்ன காரணம், எது ஒன்று இருக்குது, இல்லை உனக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, இந்த மாதிரி கொஞ்சம் பேசினா பெட்டராக இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறது வந்து அவங்க பதில் சொல்கிற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியோட அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்க வந்து நம்ம வந்து அவங்கள ஒரு குறையாக சொல்லலை, ஒரு இதாக சொல்ல, என்னப்பா நான் கவனிச்சிருக்கேன் என்ன மாதிரி அப்படிங்கும் பொழுது அவங்க அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட ஓரளவுக்காவது உண்மை சொல்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு அக்கறை இருக்கணும். கரெக்டுங்க, சரியான வார்த்தை. நம்ம அக்கறையோடு அணுகும் பொழுது அவங்க அதுக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நாம் ஏதோ அதை ஒரு குறையாக போய் அணுகும் பொழுது, குறை சொல்கிறோம் அப்படின்னும் போது இவன் யார் என்னை குறை சொல்கிறதுக்குலாம் ஃபஸ்ட்டு தோணும். கரெக்ட். அந்த ஒரு எம்பத்தின்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷில், அப்படி வச்சுக்கலாமா? கரெக்டுங்க. அப்போ அப்படி அணுகிறோம். அப்படி அணுகி நம்ம வந்து நமக்கு சரிப்பட்டு வரலை, அப்போ அடுத்த கட்டத்துக்கு எங்கே சார், என்ன சார் செய்யணும்? அடுத்து நீங்கள் வந்து இதனால் வர்ற பாதிப்புகள் சொல்லலாம். இந்த மாதிரி கேள்விப்பட்டப்பா வீட்டில் வந்து இது மாதிரி வருத்தப்படுறாங்க, அல்லது வந்து ஒர்க்கில் வந்து இதாகுது, அதை பற்றி என்ன நினைக்கிற, அந்த மாதிரி ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் அப்படிங்கும் பொழுது சிலர் வந்து உங்களுக்கு வந்து அதில் என்னென்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அந்த குடிப்பழக்கத்துக்கோ அல்லது இதுக்கோ அடிக்ட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அது ப்ரொச்சஸ்கா சைக்கிள்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ கான்ட்ரிபியூட், அதாவது வந்து அவங்க வந்து யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது ஒரு பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் சாதாரணம், எப்போவாது பண்ணுறதா அப்படின்ட்டு அதை வந்து ஒரு கடந்து போகிற விஷயம் போயிட்டுருவாங்க. அடுத்தது கான்டெம்ப்ளேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது இது ப்ராப்ளம், நான் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன்,
மாறினா நல்லது, இது வந்து இப்போ தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குது, இப்போ நாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் ரிசெப்டிவாக இருப்பாங்க. அதை வந்து நம்ம சரி பிரச்சனையாக இருக்குது, அவங்களும் மாறணும்னு நினச்சிட்டு இருக்கிற டைம் நாமளும் போய் பேசும்பொழுது இது ரெண்டு சேர்ந்து அவங்க வந்து அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்குவாங்க. ஓகே ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஆக்ஷனபிள் ஸ்டேஜ்னு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. நீங்கள் யார் நாம போய் ஹெல்ப் கேட்குறோமோ கேட்கலையோ அவங்களே சரி இது இனிமேல் நம்ம இது வந்து வெளியில் வராது அவங்களே எடுத்துவாங்க. அவங்க மாதிரி ஆள் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக வருவாங்க, ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது அவங்களுக்குள்ளேயே அந்த மாற்றம் வரணுங்கிற உந்துதல் வந்துருச்சு. சரி சரி. இப்போ ஆல்கஹால் பற்றி இப்படி பேசிட்டோம், நம்ம கடைசியாக வருவோம், நம்ம ஹாஸ்பிட்டலில் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்ற விஷயத்துக்கு அப்புறம் வருவோம். நான் அடுத்து வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய அடிக்ஷன் பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு சென்னையில் அரசாங்கம் சார்பாகவே மொபைல் ஃபோனுடைய அடிக்ஷனுக்கான அடிக்ஷன் சென்டரே ஏற்படுத்தியிருக்காங்க. நிறைய மாவட்ட தலைநகர்களில் வேறு ப்ரைவேட்டில் இருந்து குழந்தைகளை அடிக்ஷன் சென்டர்னு ஒன்று உருவாக்கி இன்டர்நெட் அடிக்ஷன் சென்டர்னு அதுக்கு பேர். அப்போ வந்து இந்த குழந்தைகள் இன்டர்நெட் அடிக்ஷன் சென்டருக்கு நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோனை கொடுக்கல, நான் அந்த கேமை விளையாடலைன்னா அப்பா அம்மாவே திட்டுறது, சாப்பாடு விட்டு எரியிறது, அதை பார்த்து தான் ஆவேன்னு சொல்கிறது, இப்படி அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ இந்த ஃபோன் பார்க்குறதுங்கிறது கேஷுவல் ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு உறுப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஃபோனை யாருமே பாக்கெட்டில் இல்லாமல் இருக்கிறது இல்லை. பெற்றோர்களும் பார்க்குறாங்க, குழந்தைகளும் பார்க்குறாங்க. அப்போ எந்த கட்டத்துக்கு போனால் என் பிள்ளை இன்டர்நெட் அடிக்ஷனில் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து சராசரி வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்கிறதுல பாதிப்பு வருது அப்படின்னாலே அடிக்ஷன் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்பணும். அவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பாமல் வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கார் அப்படிங்கும்பொழுது அது ப்ராப்ளம். அல்லது ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே ஹோம் ஒர்க் செய்ய வேண்டியது இருக்குது, அது செய்கிறதில்ல. சுற்றி இருக்கிறவங்க விளையாட போவாங்க, விளையாடுறதில்ல. சாப்பிட வேண்டிய டைமில் சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி சராசரியாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே புறந்தள்ளிட்டு வெறும் ஃபோனோடையே உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னாலே அடிக்ஷன் முதல். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஃபோன் எடுக்கிறதும், நான் முன்னாடியே ஒரு சொல்லியிருக்கேன், நீங்கள் டாஸ்மாக் முன்னாடி இருக்கிற ஒரு கையிலேருந்து பாட்டில் வாங்குற மாதிரி குழந்தைங்க வந்து பயங்கரமாக ரியாக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன விதத்துக்கு அப்செட் ஆகிறது இயற்கை. யாருக்குமே கையில் பிடிச்சதை வாங்கும்போது இது பண்ணல. அவங்க வந்து ரொம்ப அதீதமாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திட்டுறது, அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணும்பொழுதும் அதுவும் ஒரு அறிகுறி. இந்த மாதிரி பலது இருக்குங்க. மெயினாக இந்த ரெண்டு தான் நம்மளுடைய செயல்களை பாதிக்குது. அதிலிருந்து அதை நம்ம எப்படி ஒரு ஆல்கஹால் வித்ட்ரால் மாதிரி அந்த ஃபோன்லேருந்து வரும்பொழுது அந்த வித்ட்ரால் இது வரும்போது அந்த வித்ட்ரால் எஃபெக்டோடைய பிஹேவியரில் சேஞ்ச். இப்போ எனக்கு இதுக்கு பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு யங் பேரண்ட்ஸாக இருக்கும். இப்போ எங்கள் வயசுடையவங்க தான் பேரண்ட்ஸாகவே இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு அக்கறையோட எம்பத்தியோட ஆல்கஹால் அடிக்ட் ஆகிருக்கவங்ககிட்ட நம்ம பேசணும்னு. அவங்க அடல்ட், அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ குழந்தைகளை நான் எப்படி அணுகணும்? முதல் வந்து நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கணும். நாம் எந்நேரம் கையில் ஃபோன் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறத குழந்தைங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதுதான் நார்மல்னு போடும். அப்புறம் நாளைக்கு திருப்பி கேட்பாங்க, நீ மட்டும் ஃபோன் வச்சுட்டு இருக்கேன், நான் மட்டும் ஏன் வச்சுக்கூடாது, கேள்வி வேறு வரும். இப்போ வந்து எல்லோரும் பிஸி லைஃப். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். அதை தான் நானும் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா ஃபோனை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் கம்முன்னு இருக்கடா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸி பேரண்டிங் வந்து இன்னைக்கு வந்து ஃபோன். இன்னைக்கு அந்த அழுகை அமத்துறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். பேரே சொல்லுவாங்க, பிள்ளை அழுகை அமத்து அப்படின்னு சொல்லி. அழுகை அமத்துன்னா அதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு காட்டுறது, தூக்கிட்டு அந்த பக்கம் போகிறது, அதுக்கு வேடிக்கை காட்டுறது, நிலாவை காட்டுறது, இதுக்கு பேர் தான் அழுகை அமத்துறது. ஆனால் இன்னைக்கு அழுகை அமர்த்துறது செம ஈஸி. ஃபோனை கையில் கொடுத்தா அழுகை அமர்த்திடலாம் அப்படின்னு எல்லாம். ஆமாம். இப்போ நம்ம குழந்தைகளை பற்றி பேசிட்டோம், அடல்ட் பற்றி பேசிட்டோம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் அந்த டீன் ஒன்று இருக்குது டாக்டர். இப்போது ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் ரொம்ப கொஞ்சம் கேட்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. சின்ன பசங்க ஒரு 18 வயசுலேருந்து நம்ம தொடங்குறோம் அப்படின்னா ஒரு 16-17 தொடங்கிடுறாங்க. இந்த சப்ஸ்டன்சஸ் பொருள் இந்த வாய்க்குள்ளே இதை வைக்கிறது, புகையை போட்டு இழுக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரக்ஸுக்கு பயங்கரமான அடிக்டாக போயிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாகவே நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ட்ரக்ஸ் அடிக்ட் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், கரெக்ட், ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே இருக்காங்க. அதே மாதிரி இந்த 17-18ங்கிறது நான் அதை குறிப்பு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதிலிருந்து தொடங்கி எல்லா வயதினருமே அது இருக்காங்க. இப்போ இவங்களையெல்லாம் பெற்றோர்கள் எப்படி டாக்டர் ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா கத்தி எடுத்து கிழிச்சிக்கிருவேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. இப்போ எனக்கு கொடுக்கலன்னா நான் அதை செஞ்சுக்கிருவேன் நிற்பாங்க. ஏன்னா அந்த வயசு அப்படி ஒரு என்னன்னாலும் செய்யலாம்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் டாக்டர். இல்லைங்க, அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை கூட. நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகள் அனுபவிக்கிறது வேற, அடல்ட் இது ரெண்டுக்கும் மத்தியில் வந்து ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான். அதில் வந்து உங்களுக்கு என்ன, அந்த ஏஜ் வந்து ரொம்ப இம்ப்ரெஷனபிள் ஏஜ். அவங்க அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான்லாம் படிக்கும்பொழுது வந்து அந்த சினிமாவில் வந்து சிகரெட் குடிச்சு அப்படி ஸ்டைலாக புகையோடுறது வந்து ஒரு இதுங்கும் பொழுது அந்த அடல்சன்ஸ்ங்கிறதே உங்களுக்கு வந்து அடல்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஸோ அவங்க வந்து
அடலசன்ட் வந்து அடல்ட் மாதிரி நடந்துக்க விரும்புவாங்க. அடலசன்ட் வெளியில் உலகத்தில் காமிச்சிக்கிறதுக்கு வந்து நானும் ஒரு ஆளாயிட்டேன் அப்படின்னு அந்த அவங்க நடக்கிற விதம் எல்லாமே ஒரு. ஸோ இந்த பழக்கமெல்லாம் நம்ம அடல்ட் ஆனதுக்கான ஒரு சிக்னலாக அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுனால அப்போவே உங்களுக்கு அந்த சிகரெட்டை போய் பிடிச்சிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஒரு பெரிய ஆள் அந்த மாதிரி. இது வந்து இன்னைக்கு சிகரெட்லேருந்து ஆல்கஹாலுக்கு மாறி, ஆல்கஹால்லேருந்து இன்னைக்கு ட்ரக்ஸுக்கு மாறிடுச்சு. அதுவும் உங்களுக்கு நம்ம குறையாக சொல்லலை, சில திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு இந்த கேரக்டருக்கு வந்து அப்படி ஒரு ட்ரக்ஸை போட்டு அப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கும்பொழுது அந்த இம்ப்ரெஷன் அப்படி அந்த குழந்தைய வந்து அதனால் இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் என்னென்னா முதல்ல வந்து அது கவனிக்கிறதாங்க. அந்த மாதிரி சுற்று யாரு கூட இருக்காங்க பசங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பழக்கத்துக்கு இது பண்ணி இதாக இருக்கிறவங்கன்னா நாம் வந்து அந்த பேரண்ட்ஸோட நம்ம ஃபஸ்ட் என்கேஜ் பண்ணணும். அப்புறம் ஸ்கூலில் இல்லை காலேஜ்லேயோ எங்கே இது பண்ணுறாங்க அந்த மாதிரி அதை நாம் அது நம்ம சொசைட்டியாகவே நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அது ஆஸ் அ பேரண்ட் நம்ம குழந்தை இந்த மாதிரி உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுதே நாம் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே அலர்ட் ஆகி இம்மீடியட்டாக வந்து பேசி அது என்னங்கிறத வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நாம் அங்கே தான் சொன்னோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை தான் திருப்பி நாம் வந்து அதை குறை கூறியோ சண்டைக்கோ இதுக்கோ போனால் நம்மளை விட்டு விலகிடுவாங்க. நம்ம அந்த அக்கறையோடு அணுகும் பொழுது அதுக்கு அவங்க உண்மை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அங்கேயும் நமக்கு அந்த அக்கறை தான் தேவைப்படுது. அது மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ ஆனால் லைட்டர் நோட் இது எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுவோம். ஆனால் லைட்டர் நோட் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஒரு சில பேர் இருக்கோம், நாங்களாம் ஒரு சில விஷயங்களுக்கு அடிக்ட். அதை பற்றி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த நானும் ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். டடன் இங்கே பார்த்தீங்களா தைலம் தலைவலி இல்லைங்கிறதெல்லாம் கணக்கே இல்லை டாக்டர். இதை பார்த்தாலே போதும், கம்பல்சரி இது இருந்தே ஆகணும். இப்போ நான்லாம் லிட்டரலாக இதுக்கு எனக்கு தெரியல, அடிக்ட் தான் நினைக்கிறேன். இது எப்படி இப்போ எனக்கு இது இருந்துச்சு அப்படின்னா ஐ ஃபீல் பெட்டர். எனக்கு இது இல்லைன்னா ஏதோ எனக்கு ஒரு கையே இல்லாத மாதிரியான ஒன்று. இதை பார்த்துட்டேன்னா எனக்கு அப்படியே மனசு சந்தோஷம் வருது. ஒரு விக்ஸுனாலும் சரி, ஒரு அமிர்தாஞ்சனாலும் சரி, இப்போ கோடாரி தைலம் தான் அதனுடைய உச்சம். கோடாரி தைலம்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, எடுத்து இப்படி மூக்கில் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்போ இது எப்படி, இது ஒரு சிக்கல் தானே, இது செய்யக்கூடாது இல்லை? இல்லை, இது வந்து கம்பல்சரி, இது வந்து ஹேபிட். உங்களுக்கு பழக்க வழக்கம். அப்போ காஃபி குடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அந்த காஃபி அடிக்ட், டீ அடிக்ட்னு சொல்கிறேன் அந்த மாதிரி. ஸோ அந்த காலையில் வேணால் அந்த டைமில் வேணால் அந்த காஃபியில் அந்த கெஃபீன் வந்து அந்த பிரெயினுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டிமுலன்ட். ஆமாம். ஸோ அந்த பயாலஜிக்கல் எஃபெக்ட் அது. அந்த மாதிரி இந்த தைலத்தில் ஒன்று வாசம் நல்லாயிருக்கும். ஆமாம், எக்ஸலண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று வந்து அது நம்மளுடைய அந்த தினசரி இதில் மனசு வந்து இதாகிட்டு இருக்கும் பொழுது அந்த வாசம் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். என்னங்க இந்த பழக்கத்தினால உங்களுக்கு பர்சனல் லைஃப்லையும் பாதிப்பு இல்லை, ப்ரொஃபஷனலாகவும் உங்கள் வேலையை அது பாதிக்கிறது இல்லை, உங்கள் உடம்பு ஹெல்த் ரிலேட்டடாகவும் எந்த பாதிப்பும் இல்லை, பெரிய லெவலில் இருக்கிறது இல்லை. என்னதான் ஆனால் நுரையீரலை கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ரொம்ப பெரிய லெவலில் மீறி போனால் செலவு கொஞ்சம் வரும். ஆமாம், செலவு அவ்வளோதான். அதான் அது குறிப்பிட்ட அளவு செலவுனா நீங்கள் இது வந்து எத்தனையோ கெட்ட ஹேபிட்டுக்கு இது பரவாயில்ல, ஏன்னா பாதிப்பு எதுவும் இல்லை. அதான் ஃபைன். ஓகே டாக்டர், இப்போ நம்ம அப்படியே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், ஃபோன்லேயே பான் அடிக்ஷன் ஒரு கேட்டகரி இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் என்ன வகையான ட்ரீட்மெண்ட்டை அதுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க? எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொடுத்துட்ருக்கீங்க? முதல் இது வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறதே வந்து ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் அப்ரோச் தான். நம்ம வந்து அது மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒரு அக்கறையோடு அணுகிறது, ஒரு குறையாவோ ஒழுக்கக்கேடாவோ அந்த மாதிரி இல்லாமல் அது ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக. நீ ஏதோ ஒரு பெரும் குற்றம் புரிஞ்சுட்ட, உன்னை நான் திருத்த போகிறேன், ஒரு சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புகிறேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் இதை ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக அணுகிறோம். எப்படி நம்ம டயபெட்டிஸ் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் டயபெட்டிஸ்க்கு நீங்கள் வந்து ஃபுட் அடிக்ஷன் யாரும் சொல்கிறதில்ல, யாருமே சொல்கிறதில்ல. ஆக்சுவலி நான் அதை பேசணும்னு நினச்சேன் டாக்டர். நம்ம எல்லாருமே, நான் இதை மிக உறுதியாக நம்புகிறேங்க, நம்ம எல்லாருமே சுகர் அடிக்ட் டாக்டர். ஆனால் இந்த சுகர் அடிக்டை பற்றி யாருமே நம்ம பேசுகிறதே கிடையாது. இப்போ எங்கள் பரத் ஒரு சக்கரை கட்டி நீங்கள் காஃபிக்காக கொடுத்துருந்தீங்க, நான் சக்கரை கட்டி இல்லாமல் வெறும் காஃபியை குடிச்சிட்டேன், சொல்லிக்கிட்டே குடித்தேன். இந்த சீனி இல்லாமல் காஃபி குடிக்கிறது கஷ்டம்பான்னு. எங்கள் பரத் சீனியை போட்டுட்டு என்கிட்டருந்து ஒரு கட்டி எடுத்து அப்படியே வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்டாரு. நம்ம எல்லாருமே சுகர் அடிக்ட், இதனால பல நோய்கள் ஏற்படுது. ஆனால் இந்த சுகர் அடிக்ட் பற்றி நம்ம பெருசாக பேசுறதில்ல, அதை பற்றின அவேர்னஸ்லாம் இன்னும் கிரியேட் ஆகலை. அதுவும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு என்னென்னா அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்மா இல்லை. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் இதை குறைச்சிக்குங்க அப்படின்னா, சார் மாத்திரை கொஞ்சம் கொடுங்க சார் அப்படின்ட்டு தான் போகிறாங்க. அதாவது அந்த பிஹேவியர் அவங்க மாத்திரைக்கு அதை வந்து யாரும் ஒரு குறையாக நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் அதே இதை வந்து உங்களுக்கு இதை வந்து நம்ம. ஸோ முதல் அப்ரோச் வந்து இந்த மாதிரி
ஒரு நான் ஜட்மெண்டல் மெடிக்கல் அப்ரோச்சாக ஃபஸ்ட்டு அணுகுறாங்க. நீங்கள் வந்து குறையெல்லாம் எதுவும் பண்ணலைங்க. உங்கள் மேலே குற்றம் இல்லை, உங்கள் மேலே வழக்கு போடுற அளவு குற்றவாளியெல்லாம் நீங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குறீங்க. மகிழ்ச்சி. அப்புறம் சில உளவியல் காரணங்கள்னால அடிக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா நம்ம சைக்காலஜிஸ்ட் மூலம் இது பண்ணி ஒரு பேரலல் செஷன் இது பண்ணுறோம். சில பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு மாத்திரை தேவைப்படும். இப்போது ஆல்கஹாலுக்கு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சில மாத்திரைகள் இருக்குது, அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது சிகரெட் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த நிக்கோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் இப்போது நிறைய சூயிங்கம்மா பேட்சா அந்த மாதிரி வருது. இப்போ சில சப்ஸ்டன்சஸ் ஓபியேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு சில மருந்து மாத்திரைகள் உண்டு. சரிங்களா? இப்போது கேமிங் அடிக்ஷன், இன்டர்நெட் அடிக்ஷன், அதுக்கெல்லாம் மாத்திரைகள் எதுவும் பெருசாக இது வரைக்கும் கிடையாது. அது வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை இந்த என்விரான்மெண்ட்டை மாற்றுறது மூலம். அப்படின்னா உங்களுக்கு பொதுவாக இன்னொன்று என்னென்னா, அடிக்ஷனில் வந்து வில் பவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மக்கள். ஆனால் வில் பவரை விட சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சரியான என்விரான்மெண்ட் இருக்கும் பொழுது அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றது கொஞ்சம் ஈஸி. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஃபோன் அடிக்ஷன் எடுத்துக்கோங்களேன். கையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிற வரைக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து அப்பப்போ இது போகிறோம். அது இப்போ உங்களுக்கு எல்லா கம்பெனியுமே என்னென்னா, இந்த ஃபோன் அடிக்ஷன் பற்றி சொல்லணும்னா கம்பெனிஸ் வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க நம்மளை அடிக்ட் ஆகிறது. நீங்கள் இப்போ ஒரு வெப்சைட் போனீங்கனாலே அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ண சொல்லி இது வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2, அந்த நோட்டிஃபிகேஷன் அலோவ் பண்ணுங்கிறது கலரில் வரும், அலோவ் பண்ணாதேங்கிறது ரொம்ப பிளாண்டாக இருக்கும். நம்மளே அறியாமல் ஆட்டோ ஹேபிட்டில் அந்த கலரை தொட்டு பழகிட்டோமா அதை வந்து ஸோ அது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுதெல்லாம் நம்ம வந்து பிரெயின் டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்த்து இந்த மாதிரி, ஏன்னா அது மூலம் அவங்களுக்கு வருமானம். நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் அதிக நேரம் செலவு பண்ணுறோமோ அந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்கு வருமானம் அதிகம். அந்த சுற்றுச்சூழல் நான் சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் அந்த மொபைல் ஃபோன் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் பழைய நோக்கியா ஃபோன், நான் வந்து எப்பவுமே அதை வச்சுக்கணும் கூட நான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபோனில் இன்றைக்கி ஒரு வாட்ஸ்அப்போ இதோ இன்றைக்கி பழக்கமாயிருச்சு, இன்றைக்கி அது நம்மளுடைய வாழ்க்கை இதாக இருந்துச்சு. நம்ம ஒரு முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டுருக்கோம், கொஞ்சம் லாங் டேர்ம் எஃபெக்ட் தேவைப்படுது, கொஞ்சம் சஸ்டெயின்டு ஃபோக்கஸ் தேவைப்படுது. அப்படிங்கும் பொழுது அட்லீஸ்ட் நம்ம வேலை செய்கிற நேரத்துலையாவது வந்து அந்த நோக்கியா ஃபோனை வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? அதனால் சுற்றுச்சூழலை மாற்றி அமைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம உளவியல் ரீதியாக ட்ரீட் பண்ணுறோம், மருந்து மாத்திரை கொடுக்குறோம், அதே மாதிரி அவங்களுடைய சுற்றுச்சூழலும் அந்த அடிக்ஷனுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற அனலைஸ் பண்ணி அதை எப்படி மாற்றி அமைச்சிருக்கிறது, அதுவும் ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரி இந்த 3 சோஷியல், சைக்கலாஜிக்கல், பயாலஜிக்கல் 3யுமே கொஞ்சம் இது பண்ணும் பொழுது அதில் வந்து வெளியில் வர்றது ரொம்ப ஈஸி. ஓகே டாக்டர், இப்போ ஆல்கஹாலை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நிறைய டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்குது. இப்போ டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கெலாம் நம்ம அனுப்புகிறோன்னா அவங்க மென்டலி இவங்களுக்கு ஒரு சில பழக்கங்கள்னு செய்யலாம். ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் வன்முறையை கையாளலாம், ஒரு சில பேர் வன்முறை இல்லாமல் அன்பு வழியில் கூட திருத்தலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஆல்கஹால் குடிக்கிறதால உங்களுக்கு லிவருங்கிற ஒரு உறுப்பு பாதிப்படைஞ்சிடும். அப்போ அதுக்கான மருத்துவங்கிறது நம்ம தனியாக செய்யணும்ல. அது எப்படி? இப்போ இங்கே இந்த ஆஸ்பத்திரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி, எல்லாமே நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தா எனக்கு மென்டல் வெல்பீயிங்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் இருப்பேனா, இல்லை எனக்கு லிவரே நீங்கள் சரி பண்ணி தருவீங்களா? ஆமாம், இங்கே ஒரு அட்வான்டேஜ், இங்கே நியூயார்க்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஒரு பழக்கத்துக்கோ அடிமையாகணும், அதிலிருந்து வெளிப்படணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது லிவர் பாதிச்சிருக்குது, அல்லது சிலருக்கு வந்து அசிடிட்டி, அல்சர், அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இதுலேயே இருக்காங்க. ஸோ நம்ம ஒரே இடத்துல எல்லாத்துக்கும் தீர்வு கண்டுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு சில நேரத்தில் உங்களுக்கு வெளியில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஸோ நம்மக்கிட்ட வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் உள்ளேயே இருக்கிறதுனால அதுக்கும் சேர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஈஸி. ஓகே டாக்டர், இப்போ இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழையும் போதே எங்கள் பரத் சொன்னார், ஆனால் என்னென்ன ஏர்போர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ பொருளாதார ரீதியாக எல்லாருனாலையும் வந்து அக்காமடேட் பண்ண முடியுமா என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ யாராலையும் அதை அக்காமடேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியல அப்படின்னா எனக்கு வந்து 3 விஷயம், ஒன்று ஆல்கஹாலு, ஒன்று ஃபோனு, ஒன்று ஸ்மோக்கிங்னு எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரக்ஸ், அந்த மாதிரி இந்த 3 விஷயத்துக்கும் நீங்கள் இதை செய்யுங்க, நான் இதைத்தான் இங்கே செய்கிறேன், நீங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஒரு நச்சுன்னு சொன்னீங்கன்னா அது வந்துட்டு இவ்வளோ நேரம் இன்டர்வியூவோ ஒரு சம் பண்ண மாதிரி இருக்கும் மக்களுக்கு. அதில் எப்படின்னாங்க, முதல் வந்து எல்லாத்துக்கும் இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. நீங்கள் மெஜாரிட்டி முக்கால்வாசி பேருக்கு அவுட் பேஷண்ட் வந்து ஓபியில் பார்த்துட்டு போனால் போதும். சரிங்களா? ஸோ அதனால் பெரிய செலவு அதில் ஒன்றும் கிடையாது, ஒரு ஓபி ஃபீஸ் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு இதில் சிலருக்கு தான் இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இப்போ அடிக்ஷன்லேருந்து வித்ட்ராவல் வந்து சிம்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் சில மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். அப்படிங்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். பொதுவாக முக்கால்வாசி அடிக்ஷனுக்கு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. அப்புறம் உங்களுக்கு ஃபெசிலிட்டியும் வந்து நாங்கள் வந்து நல்லா லைட்டாக பிரைட்டாக வச்சுருக்கிற காரணம் என்னென்னா, யூஸ்வலாக இந்த அடிக்ஷன் அப்படின்னாலே இந்த ஸ்டிக்மா,
எல்லாமே ஒரு பச்சை கலரில் டார்க் பச்சை, டார்க் ப்ளூ இந்த மாதிரியான. நாங்கள் நம்மளோட இதே வந்து இது ஒரு மெடிக்கல் விஷயமா அணுகி எப்படி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணி குறைஞ்ச செலவில் அவங்க பேஷண்ட் ரெக்கவர் ஆகி ஃபேமிலி, அதனால் உங்களுக்கு அடிஷன் இன்னொரு இது என்னென்னா மற்றதுலையாவது உங்களுக்கு அடிஷன் வந்து மொத்த ஃபேமிலிக்குமே நம்ம ட்ரீட் பண்ணுற மாதிரி. ஆமாம், மொத்த ஃபேமிலியே ஒரு கோ த்ரூ பண்ணுவாங்கல்ல, ஒரு மென்டல் பீஸ் இருக்காது உங்களுக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த ஃபோனுக்கு சொன்னீங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்வீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆல்கஹாலுக்குலாம் நான் என்ன செய்யலாம்? இப்போ வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து சமூகத்தில் எங்கே போனாலும் இன்றைக்கி வந்து அது ஒரு சாதாரண பழக்கமாக மாறிடுச்சு. எல்லா இடத்துல கடைகளும் இருக்குது. இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. சிலருடைய இயற்கை உங்களுக்கு அடிக்ஷனுங்கிறதே 50% வந்து ஜெனட்டிக் காம்பனண்ட். சரிங்களா? 50% என்ன அந்த ஜெனட்டிக் காம்பனண்ட் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் இருப்பாங்க, ஒரு 6 மாதம் கண்ட்ரோல் இருப்பாங்க. ஏதோ ஒரு பார்ட்டில் ஒரு தடவை இதாகிடும், திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த குரூப்லேயே பிரிச்சுக்கணும். யாருக்கெல்லாம் அடிக்ஷன் பொட்டன்ஷியல் அதிகமோ அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறத ஃபேமிலி உடனே கவனிச்சு மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ திருப்பி அவங்க அந்த பழக்கத்துக்குள்ளே போகும்போது ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதை வந்து இழுத்து பிடிச்சி சரி பண்ணிடணும். அது உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வர்ற வழியில் டாஸ்மாக் போயிட்டு வருவாங்க. ஆமாம். அது வந்து ஒரு ஹேபிட். ஆட்டோ இப்போ நம்ம அந்த காலத்தில் உங்களுக்கு கிராமத்தில் மாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலர் ரூட்டில் போகும்பொழுது அது யாரும் வண்டியில் இதே பண்ண வேண்டியதில்லை, அதே தானாக போயிடும். அந்த மாதிரி இன்றைக்கி பல பேருக்கு வந்து வண்டி தானாக டாஸ்மாக் போயிடுங்க. அது மாதிரி அது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேபிட்டை மாற்றினாலே உங்களுக்கு ஒரு சில சக்ஸஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னதான் வெல்விஷர்ஸ், மருத்துவர்கள், குடும்ப உறுப்பினர்கள், இல்லை நல விரும்பி யாரை வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, யார் சொன்னாலும் யார் அதை கோத்ரூ பண்ணுறாங்களோ அந்த நீங்கள் மெடிக்கல் டேர்ம் சொல்லணும்னா ஒரு பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த யார் அது பாதிப்புக்கு இருக்காங்களோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லைனா செய்ய முடியாது. அவங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் தேவையான அவங்களுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு முதல்ல புரியணும். இப்போ நான் வந்து பண்ணுறது தப்புன்னு முதல்ல நான் உணரணும். தப்புங்கிறத விடங்க இதனால் எனக்கு பாதிப்பு, இதனால எனக்கும் பிரச்சனை, என் குடும்பத்துக்கும் பிரச்சனை, சமூகத்துக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. யாருக்குமே பிரச்சனை, எனக்கும் அது பிரச்சனை தான். ஏன்னா என்னுடைய உடம்பு உறுப்பை பாதிச்சு அதனால் நமக்கு வர்ற வழிகள் அதனால் அனுபவிக்கிறது அவங்க தான். சரிங்களா? அதனால் எப்படின்னா மற்றவங்க மட்டுமே மாறணும்னு நினச்சி ஒருத்தர் மாற்றுறது கொஞ்சம் கடினமான விஷயம். அதுக்கு வந்து உங்களுக்கு மொத்த சொல்ல இப்போ சில நாடுகள்லாம் உங்களுக்கு ஆல்கஹாலே கிடையாது. அந்த மாதிரி நாட்டுக்கு ஜாப் வாங்கி போனால் மட்டும்தான் உண்டு. ஆனால் பொதுவாக ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன பேசினாலும் அவங்களுக்குள்ளேயும் தெரியுங்க, 100க்கு 99 பேர் வந்து அந்த சூழ்நிலை வரும்பொழுது அவங்களும் மாறணும்னு தான் விரும்புகிறாங்க. அது பல சூழ்நிலைகள்னால அதனால் அவங்க வெளியிருக்காங்க. அவங்கள நாம் அதை எப்படி மோட்டிவேட் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். அப்போ உங்களுக்கு அது மோட்டிவேஷனல் இன்டர்வியூன்னு ஒரு டெக்னிக் இருக்குது, பரிவுரை இல்லாமல் இது பண்ணுறது. நீங்கள் உலகம் பூரா எவிடன்ஸ் வந்து அதுக்கு தான் பெட்டர் எவிடன்ஸ். அதனால் நான் வந்து அவங்க முழுசாக மாறணும்னு நினைக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு மாறணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது வந்தாலே போதும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்கள மாற்றுறதுக்கான எல்லா முயற்சியிலும் பண்ணணும். இப்போ வந்து இது கொஞ்சம் ரொம்ப லாங் விஷயங்கிறதுனால தான் இதை பற்றி நாங்கள் February 1 வந்து ஒரு அவேர்னஸ் டாக் மாதிரி இங்கே மியாட்டில் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோங்க. அதை முடிச்சுட்டு February 6, 7, 8 ஒரு கேம்ப் மாதிரி ஃபேமிலிஸோ இவங்களோ யாருக்கெல்லாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்துட்டு அட்லீஸ்ட் உடம்பு எப்படி இருக்குன்னா தான் அவங்க பார்த்துட்டு போய்க்கலாம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா இருக்கானாலும் பார்த்துட்டு போய்க்கலாம். ஸோ அந்த கேம்பும் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன்னா மெயின் இது வந்து என்னென்னா நான் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறேன்னாங்க, இதை வந்து நம்ம ஒரு குறை சொல்லி இது பண்ணி அதை ஒரு ஒழுக்கக்கேடாக இது பண்ணுறத விட அவங்க மேலே கொஞ்சம் ஒரு அக்கறையாக ஒரு மெடிக்கல் கண்டிஷன் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வந்து நம்மக்கிட்ட என்கேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம ஒரு குடும்பமோ சுற்றமோ அவங்கள வந்து நம்ம ஒரு அக்கறையோடு அணுகி இது ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக இது பண்ணும் பொழுது அவங்க இந்த அவேர்னஸ் டாக்லாம் எப்படி டாக்டர் ஆன்லைனில் விடுவீங்களா இல்லை நாங்கள் நேரில் வரணுமா? இங்கே மியாட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போதைக்கு எதுவும் பண்ணல, அடுத்த தடவை வரும்பொழுது கண்டிப்பாக ஆன்லைனே பண்ணணும்னு யோசிக்கிறேன். அதனால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஃபைன், ஓகே. அதுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஏதாவது இருந்தால் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறோம். அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், எதுவும் இதெல்லாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் வரலாம், வந்து கலந்துக்கலாம். பார்ப்போம் எத்தனை பேர் இந்த அவேர்னஸ் டாக்குக்கு வர்றாங்கன்னு. நமக்கு ஒன்று இன்றைக்கி வந்துங்க பழக்கங்கிறது வந்து ஒரு அடிமையாகிறதுங்கிறது இன்றைக்கி சர்வசாதாரணம். எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்றுக்கு வந்து நம்ம அடிமையாக தான் இருக்கும். இந்த நான் சொன்னல பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே சுற்றுறேன் பாருங்கள் கோடாரி தைலத்தை, அந்த மாதிரி. ஃபைன் டாக்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஆக்சுவலாக ரொம்ப, ஏன்னா எனக்கு பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் பேசும்போது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நமக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குது, மற்றவர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நிறைவாகவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். லாஸ்ட் ஃபார் அ மினிட் நீங்கள் நேரடியாக ஆடியன்ஸ் பார்த்து ஏதாவது பேச விரும்புகிறீங்கன்னா பேசலாம். முதல்ல வந்து தேங்க்யூ பிரகதீஷ். ஏன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் போனாட சொல்ல மாதிரி நீங்கள் உங்களுடைய நேமே பாசிட்டிவிட்டி. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் வந்து நெகட்டிவாக பேசி திட்டி கோபம் இந்த மாதிரி இதில் அதுக்கு தான் அட்ராக்ஷன் அதிகங்கும் பொழுது அது இல்லாமல் நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் பொதுவாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது ஒரு அதாவது போதைக்கு அடிமையாகிறதோ அல்லது எந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறதோ வந்து நீங்கள் அதை ஒரு பெரிய ஒரு இதாக நினைக்காம ஒரு அக்கறையோடு அணுகி அவங்களும் நம்ம சக மனிதர்களாக அரவணைச்சு நடத்தும் பொழுது அதிலிருந்து அவங்க ரெக்கவராகி வர்றது நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம மக்களை அன்போடு அணுகுவோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அதாங்க இன்றைக்கி நான் சொன்னது என்னென்னா, இந்த அக்கறைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆனாலும் நம்ம யோசிப்போம், என் வீட்டுக்காரரு நான் அக்கறையாக தான் இருக்கேன், என் மையன் நான் அக்கறையாக தான் இருக்கேன், என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு அக்கறை இல்லாமல் இருக்காதா? ஆனால் குடிச்சிட்டு வர்றாரு, ஒரு சத்தம் போடுறாரு, பேசுகிறாரு, எல்லாரும் முன்னாடி இது பண்ணாங்க, என்ன தாங்க பண்ணுறது அப்படின்னும் போது தான் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ட்ரக்ஸுக்கு அடிமை ஆகிட்டான் என் பிள்ளை அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பார்ப்போம். இந்த சினிமாக்கள்லாம் காட்டுவாங்க, இந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிற மாதிரிலாம் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி தேதிக்கு அதுவும் அப்படி இல்லை. ஏன்னா ரொம்ப புழக்கத்தில் வந்துருச்சு, சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் அது கிடச்சிருச்சு, எல்லா வயதினரும் அதுக்கு அடிமையாலாம் ஆகுறாங்க. அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ மியாட்டில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம், ஒரு 3 நாள் இது மாதிரிலாம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினோங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னாங்க, எம்பத்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இங்கிலீஷில். இந்த எம்பத்தினா என்னென்னா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சும்மா மட்டும் நான் கேட்குறதில்ல. சும்மா கேட்டேன்னா சிம்பத்தி, ஐயோ அப்படியா, சே பாவமே, பார் நீயும் நல்லா தான் இருந்த, உனக்கு என்ன உன் குணத்துக்கெல்லாம் இப்படி இருந்திருக்கணும், உன் தலையெழுத்து இப்படி, இது வந்து சிம்பத்தி, பாவப்படுறது. ஒரு யூஸும் கிடையாது இதனால். இந்த எம்பத்திங்கிறது அவங்க நிலைக்கு நம்ம போகிறது, அவங்க நிலைக்கே நம்ம போய் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நம்மளால் ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இப்படி இருக்குது, இதுதான் நிலவரம், இப்படி நம்ம பண்ணணும், இதில் இப்படி பண்ணால் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணணுமோ, இப்படி பண்ணால் கொஞ்சம் இது இருக்குது, உன்னுடைய நிலைமையிலேருந்து நான் யோசிக்கும் போது கொஞ்சம் நிலை தடுமாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லாமல் இப்படி பண்ணிக்கிறலாம். இப்படி நம்ம பேசும்போது தான் நமக்கு ஒரு பாண்டிங் ஒரு விஷயம் உருவாகும். அதுதான் நம்ம ஒரு டிஸ்கஷன் சொல்கிறோம், ஒரு எம்பத்தி டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி தான் நம்ம கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவங்களை நம்ம வந்து அணுகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எங்கேயாவது எனக்கு ஆறுதல் இல்லை, ஆறுதல் தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஒரு பழக்கத்துக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போ ஆறுதல் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் எங்கள் வீட்டுக்கு நான் நிம்மதியாக போகலாங்கிற எண்ணத்தை கொடுக்க வேண்டியதும் நம்ம தான். அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. இது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசிட்டிவிட்டியினுடைய நோக்கமாகவே இருக்குது. நிறைய பேர் இருக்கும் அடிக்ஷனில், அது எல்லாமே மீண்டு வரணும். இந்த மாதிரி போதை பழக்கம்லாம் எதுவுமே இல்லாமல் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஒரு போதை இல்லாத ஒரு சமுதாயத்திலலாம் வாழணுங்கிறதா எல்லாருடைய ஆசையும். அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் டாக்கும் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது, அது யாருக்கு தேவையோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ வெல்விஷஸாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம எல்லாருக்குமே அதுதான் வேணும். நமக்கு பிடிச்சவங்கெல்லாம் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு போயிடக்கூடாது. நிறைய பேர் சொல்லி கேட்பாங்க, தண்ணி அடிக்கலைன்னா அவர் மாதிரி நல்ல மனுஷன் உலகத்திலே இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தண்ணி அடிச்சிட்டா தான் அப்படி மாறிடுறாரு அப்படின்னு. ஒரு சில பேர் தண்ணி அடித்தா தான் பாசத்துலேயும் பேசுவாங்க. இப்படி அது நம்மளுடைய மைண்டை மழுங்கடிச்சு நிறைய விஷயங்கள் செய்து நிறைய நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் ஆக்கிடுது. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும். அதுக்கு தான் இன்றைக்கி டாக்டர்கிட்டையும் கேட்டோம். டாக்டருடைய பேட்டி இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி.